இப்ப ஏன் இந்த டாபிக் நம்ம பேசணும்? அத பேசுறதுக்கு நான் யார்? அவனுக்கு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட பார்க்குறான். ஒரு நேஷனல் ஈவென்ட் ஒண்ணு நடக்குது. அத்லெட். அதுல இவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வருது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றான். டாப் 10 கூட அவனால நியர் பண்ண முடியல. ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல அவன் கோல்ட் மெடல் மொத்தம் அடிக்கல. அதுல ரெக்கார்டும் சேர்த்து பண்ணான். நமக்குள்ள 2 மிருகம் இருக்கு. ஒரு மிருகம் நம்மள நெகட்டிவாவே தோணும். நெகட்டிவா பண்ண வைக்கும். இன்னொரு மிருகம் பாசிட்டிவாவும் நம்ம லைஃப்ல நல்லா வருவோம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லும். ஐ கேன், ஐ வில், எஸ். ஹாப்பி மார்னிங். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நமக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங். இப்போ ஏன் இந்த டாபிக் நம்ம பேசணும்? அதை பேசுறதுக்கு நான் யார்? இதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் யாருன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். என்னோட நேம் ராம்சிங். ராஜபாளையத்திலேருந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். கடந்த 9 வருஷமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 20,000 பேர் அவங்களோட அசோசியேட் பண்ணி அவங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கோச் பண்ண ஒரு நபர் நான். ஏன் இந்த கோச்சிங் பாசிட்டிவ் திங்கிங் வேணும் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் நடந்த சில ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அண்ட் என்னோட மெமரபிள் மூமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பேஷனாகவே போயிடுச்சு. அப்படின்னால யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு முடிவு பண்ணி, எனக்கு கிடைக்காத விஷயங்கள் என்னோட ராஜபாளையம் அந்த சரௌண்டிங்கில் இருக்க அந்த வில்லேஜிலேருந்து வர அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஃப்ரீலான்சிங் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ராம்சிங். நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மளுக்கும் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சாதிக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அழகான ஃபேமிலி. அம்மா அப்பா, ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே தான் பெரிய ஒரு அத்லெட்டாக இந்த நாட்டுக்காண்டி ப்ளே பண்ணி அதில் கோல்டு மெடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூல் டைமில் இருந்தே ரொம்ப கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னால ஸ்பெசிஃபிக்காக இந்த அத்லெட்ஸில் அவன் ரொம்ப இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். டேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. காலேஜுக்கு வந்தான். அவனுக்கு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்குறான். கரெக்டாக 1 இயர் கழித்து ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அத்லெட். அதில் இவன் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ நம்மளுக்கு சாலிடாக 1 வருஷம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பிளான் போடும்போது அவனுக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு மாதம் ஒரு ஈவெண்ட் நடக்குது, டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அதுலெல்லாம் கலந்துக்குவோம். அப்படி கலந்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா 4 ரவுண்டு ஓடுவான். அவனோட வேலை அதுதான். காலையில் அப்புறம் அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ், அந்த பாடி இதெல்லாம் பண்ணுற எல்லாத்தையும் ட்ரைனிங்கே அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதை 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வருது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா டாப் 10 கூட அவனால் நியர் பண்ண முடியலை. வந்துடுறான். சரி, ஓகே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னும் அடுத்த மாதத்துக்கு நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறான். 4 மணி ஆகுது. வீட்டிலேருந்து கிளம்புறா. வாக்கிங் போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். 4 ரவுண்டு அடிக்கிறான். பார்க்கில் உட்காடுறான். திரும்ப வீட்டுக்கு வர்றான். இதே ரொட்டீனாக 1 வீக் போகுது, 2 வீக்ஸ் போகுது. தென் செகண்ட் ஈவெண்ட் வருது. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அவனால் அப்பையும் அந்த 10th ரேங்க் 10th இதுக்குள்ளே பிளேஸ்க்குள்ளே அவனால் பிளேஸ் பண்ணவே முடியலை. சரி, ஓகே, நம்ம இதில் என்ன கரெக்ஷன் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு கரெக்ஷன் பண்ணுறான். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறான். டெய்லி ரொட்டீன் போகிறான். வாக்கிங் போகிறான். அங்கேருந்து திரும்ப ரன்னிங் 4 ரவுண்ட்ஸ் போகிறான். அப்புறம் பெஞ்சில் உட்கார்றான். ரிலாக்ஸ் ஆகிறான். வீட்டுக்கு வரான். இது கண்டினியூ ஆகுது. 3rd ஈவெண்ட் வருது. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அதுலேயும் ஃபஸ்ட்டு 10th ரீச் ஆகவே முடியலை. இது கண்டினியூ ஆகுது. 4th மேட்ச். அதுலேயும் அதே ப்ராப்ளம் இருக்குது. இவன் யோசித்தான், என்னடா அப்போ நம்ம இந்த மெயின் ஈவெண்ட்டில் நம்மளால் கோல்டு அடிக்க முடியாது போல், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் நைட் போய் அப்படியே டயர்டாக படுக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க்கிள் ஆகுது. காலையில் எப்பயும் போல் 4 மணிக்கு எந்திரிக்கிறான். அதேமாதிரி வாக் பண்ணி போயிட்டு 2 ரவுண்ட் மொத்தம் போயிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்துருக்கான். பார்க் பெஞ்சில் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த வழியாக ஒரு நாய் போகுது. அதை பார்க்குறான். இன்னொரு நாய் ஒருத்தங்க வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதையும் பார்க்குறான். ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட வாக்கிங் வர்றான். வரும்போது அவன் ஷூ லேஸ் இதான உடனே அம்மாட்ட காட்டி, அம்மா லேஸ் அவுந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா அந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்தவனுக்கு இந்த சைடில் இருந்து யாரோ ஒருத்தங்க அவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது.
இப்படி திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு நபர் அவனே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவனும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். வயசான நபர். இவர் பார்த்த உடனே இவன் கூட பக்கத்தில் நடந்து வராரு. வந்து நின்றுட்டு, தம்பி, நான் உன்னை கடந்த 2-3 வருஷமாக பார்க்குறேன். காலையில் 4-4:30க்கு இந்த கிரவுண்டுக்கு வர்ற, அழகா 4 ரவுண்டு ஓடுற, அப்புறம் வீட்டுக்கு போயிடுற. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் 2-3 நாளாக பார்க்கும்போது கொஞ்சம் சோர்வாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா 2 ரவுண்ட் தான் போனேன். அப்புறம் பெஞ்சில் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த ஐயாட்ட சொல்கிறான். அந்த ஐயா சொல்கிறாரு, நீ சொல்லும் முன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. எங்கள் வாத்தியார் எனக்கு ஒன்று சொன்னார்ப்பா. என்ன அப்படின்னா, நமக்குள்ள 2 மிருகம் இருக்குது. ஒரு மிருகம் நம்மளை நெகட்டிவாகவே தோணும், நெகட்டிவாக பண்ண வைக்கும். இன்னொரு மிருகம் பாசிட்டிவாகவும் நம்ம லைஃப்பில் நல்லா வருவோம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லும். இதில் எந்த இதுக்கு நம்ம எவ்வளோ சாப்பாடு போடுறோமோ அதுதான் வளரும். அப்போ நீ பாசிட்டிவ் சைடு நீ நல்லா வருவ அப்படிங்கிறத யோசிச்சு நீ பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு யோசனை மொத்தம் நீ வை, பாசிட்டிவ் திங்கிங்கை கொடு, அந்த மிருகம் நல்லா வளரும். கண்டிப்பாக இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஒரு டிப் கொடுக்குறாரு. அவர் பார்த்ததில் அப்படியே அவர் பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறான். அன்றைக்கி சாயங்காலம் ரெஸ்ட் எடுக்கிறான். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவன் கண்ணாடியை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு ஐ கேன், ஐ வில், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிகிச்சை முகத்தோட ரெடி ஆகிட்டு திரும்ப போய் ப்ராக்டிஸில் கண்டினியூ பண்ணுறான். 2 வாரம் 3 வாரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் நடக்குது. ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்டில் அவன் கோல்டு மெடல் மொத்தம் அடிக்கலை, அதில் ரெக்கார்டும் சேர்த்து பண்ணான். எஸ், நம்மளோட லைஃப்லையும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நடந்திருக்கும். நம்மளால் முடியாதுன்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போ தோணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, புக் ரீட் ஹேபிட். அவனுக்கு தோணுது அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்தா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கான். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புக் ரீட் பண்ணுங்கள். அப்படி புக் ரீட் பண்ண உங்களுக்கு பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் எனர்ஜி பில்ட் ஆகும். அது ஏதாவது ஒரு நீங்கள் கஷ்டமான சுச்சுவேஷனில் உங்களுக்கு அது கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் திங்கிங்கில் எனக்கு லாட் ஆஃப் ஸ்டோரி மொத்தம் இல்லை, என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாருமே சொன்னாங்க, ராம் நீங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் வேலை பார்க்கலாமே, ஏன் நீங்கள் இப்படி வெளியிலலாம் அலைஞ்சு இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்னு ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஸ்டாட்டிஸ்ஃபைடு. என்ன சார் ஸ்டாட்டிஸ்ஃபைடு அப்படின்னாங்க, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் அமௌண்ட்டை பின்னாடி ஓடினாலும் மனசில் மன நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம லைஃப்பில் எல்லாருமே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது நம்ம லைஃப் காலியாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா, லேர்ன் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சி. அதை தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னோடய லேர்னிங். அப்போ லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லேடரில் போனால் தான் லேர்னிங் கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் ரொம்ப விஷயங்கள் நம்மளுக்கு கொட்டி கிடக்கும். அதில் எதுன்னு சூஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணி அதில் ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இந்த மோட்டிவேஷன் கேரியரை சூஸ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் படித்த யூஜி 51 வருஷம் ஆயிடுச்சு காலேஜ். அந்த காலேஜில் இதுவரைக்கும் படித்த யாருமே எடுக்காத ஒரு ப்ரொஃபஷ்னலை என்னோட பாசிட்டிவ் திங்கிங்கால் மோட்டிவேஷ்னல் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை நான் சூஸ் பண்ணேன். இதனால் எனக்கு என்ன ரொம்ப மன நிறைவு கிடைச்சிச்சு அப்படின்னா, என்னை சுற்றி ரொம்ப வெல்விஷர்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சேன். என்னோட குருநாதர் ஆர்வாமுதம் சார் இருக்காங்க, முரளி சுந்தரம், வெங்கடேஷ் ப்ரோ, இவங்க எல்லாத்தையும் நெட்வொர்க் மூலியமாக நான் தேடி கண்டுபிடிச்சி என்னோடய வாழ்க்கை இதுதான், இப்போ அவங்களால மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையை மாற்ற முடியும், நான் நினச்ச வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களால தான் முடியும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் வெளியில் வந்த என்னோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சேன் ஃபஸ்ட்டு. இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது உலகமே என்னோடய வாழ்க்கை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு குட்டி ஊரில் நம்மளெல்லாம் உட்கார வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னோன்னா நம்ம பொட்டென்ஷியல், யாரோட பொட்டென்ஷியலும் வெளியில் வராது. நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரம் என்னென்னா, நம்ம எல்லாருமே யூனிக். நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி இங்கே வந்தோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி மட்டும் இல்லை, நம்ம அதுக்கும் மேலே இன்னும் வரும். அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாசிட்டிவ் திங்கிங்கில் சில ஹேபிட்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இதையே நான் கற்றுக்கிட்ட விஷயம் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லி கொடுத்தாங்க என்னோட முரளி சுந்தரம் மென்டர். என்ன சார் அந்த சைலன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, காலையில் எந்திரிங்கராம், அந்த சைலண்ட்டாக உட்காருங்க. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்சு புக் ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட் கொண்டு வாங்க. அது பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும். அப்புறம் எழுத கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது என்ன புரிஞ்சிச்சோ அதை எழுதுங்க. எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக அப்படியே அமைதியாக உட்காருங்க. உங்கள் லைஃப் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது, நான்லாம் ரொம்ப வாட்டி இதை ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன். இப்போ எனக்கு அது பேஷனாகவே போயிடுச்சு. அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே நம்மளுக்கே அவ்வளோ இந்த உலகம் நம்மளை சுற்றி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ நான் எப்பயுமே அதுலேருந்து இன்னொரு சின்ன நல்ல பழக்கங்கள், ஹேபிட்ஸை தான் நான் இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எங்கெல்லாம் இது ஒர்க் இதாச்சு அப்படின்னா, புக் படிக்கிறது, அப்புறம் நம்மளோட சேம் லைக் மைண்டட் பீப்புளோட அசோசியேட் ஆகிறது, அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்த நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட பாசிட்டிவ் தாட்டை நல்லா டிகர் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் மெயினாக நம்மளுக்கு நெகட்டிவ் வராதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு தான் போகும். ஸோ நெகட்டிவ் வரும்போது நெகட்டிவில் இருக்கும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்க்காண்டி தான் அந்த மெடிடேஷன் பண்ணுறது. நீங்கள் அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவில் நீங்கள் ஸ்கிப் ஆயிடுவீங்க. பாசிட்டிவில் ஸ்கிப் ஆகிறதுக்கு நான் இன்னொரு டெக்னிக் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், பேட் மூட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு இருந்து லைஃப்பில் எந்த விஷயம் நான் சந்தோஷமாக இருந்த விஷயத்த ஒரு இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் டக்குன்னு அதில் ஷிஃப்ட் ஆகிடுவேன். அதில் ஷிஃப்ட் ஆனேன்னா சந்தோஷம் வரும். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஆங்கரிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாராளமாக அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் எப்படி சார் இப்போ கஷ்டமான அந்த டயத்தில் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு யோசிங்க. அது சந்தோஷமான மூமெண்ட் இருக்கும். அந்த கிளிப் எப்பயுமே மாறாது. அந்த கிளிப்பை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா காலையிலையும் சரி நைட்டும் சரி, அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும், அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மேலே இருந்து உங்களுக்கு எப்போ நான் இருக்கேன் கொஞ்சம் பாரு அப்படின்ன உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். டக்குன்னு நம்ம மூட் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆன உடனே திரும்ப நம்ம பாசிட்டிவில் வந்துடலாம். ஸோ நெகட்டிவ் எல்லாருக்கும் வரும். அதை தாண்டி போகிறதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விஷயங்கள் நம்மளை சுற்றி கொட்டி கிடக்குது. அதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ், ஹாப்பினஸ் எல்லாமே நம்ம கைக்குள்ளேயே தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க உலகம் ஒன்று கைக்குள்ளே அப்படிம்பாங்க. ஸோ நம்ம கை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது நான் வாழ்வதற்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருப்பவர் எல்லாரையும் வாழ வைப்பது அப்படிங்கிறத நான் என்னோட பிரின்சிபலாக எடுத்துட்டேன். இப்படி நான் நானே செதுக்க ஆரம்பித்தேன். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ், இதுதான் நம்மளோட லைஃப். சில பேர் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்களை பற்றி ஏதாவது காசிப் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் டெக்னிக்கலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் மென்டர்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் என்ன ஒரு எக்ஸசைஸ் வச்சுட்டேன்னா, யாராவது பேசினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சொடக்கு போட்டு நான் என்ன ஸ்டாப் பண்ணிக்குவேன், அவங்கக்கிட்ட கனெக்ஷன்லேருந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். அப்போ மண்டே மொத்தம் நம்ம ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பேசுவாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் யூ ஜஸ்ட் லிசன் மோட். ஆனால் லிசன் அப்படின்னோடனே அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போயிடாதீங்க. உள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஈஸியாக நம்மளை ஷிஃப்ட் பண்ணி போயிடும். அதுக்கு இன்னொரு டெக்னிக்கும் நான் கண்டுபிடிச்சேன். வேறு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஆக்ஷன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்குள்ளே எனக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். இது உனக்கு தேவையா இல்லை அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அமைதியாக அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஏன்னா இந்த கொஸ்டின் என் லைஃப்பில் ரொம்ப இடத்துல மாறி இருக்கு. நான் ஒரு செல்ஃப் டாக்கர். நான் நைட் உட்காந்து நான் எப்படி பேசணும், நான் நாளைக்கு காலேஜுக்கு போகிறேன், இந்த ப்ரோக்ராம் போகிறேன், எப்படி நான் பேசுகிறேன் அந்த ஸ்டூடெண்ட் முன்னாடி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் அதெல்லாம் எழுதி வைப்பேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது என்னை ஈஸியாக ரீச் பண்ணுச்சு. அப்போ எனக்கு என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. நான் சும்மா இருந்தால் அதெல்லாம் நான் யோசிப்பேன். நெகட்டிவ் ஏதாவது மற்றவங்க பேசினாங்க, நியூஸ் பார்ப்பேன், இதில் இதுமா அதெல்லாம் போட்டு தலையில் போட்டுக்குவோம். அதில் எனக்கு தேவையில்லை. எனக்கு நாளைக்கான கோல் என்ன அப்படின்னா இதுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் அதில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ணுவேன். ஓகே, நாளைக்கு எனக்கு கோல் இல்லை, இன்றைக்கி அந்த ஒர்க் இல்லை, இப்போ நாளைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃப்ரீயாக இருந்தாலும் நான் டெய்லி ஒரு நல்ல ஹேபிட்ஸ், புக் ரீடிங்கோ, எழுதுறதோ, நல்ல ஒரு வீடியோஸ் பார்க்குறதோ, அதுலேருந்து ஏதாவது கண்டென்ட் எடுக்கிறதோ, ரிலாக்ஸாக போய் நேச்சரோட அசோசியேட் ஆகிறதோ, இந்த மாதிரி விஷயத்தோட என்னை தொடர்புப்படுத்திகிட்டே இருக்கும். இது என்ன எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்லேயும் பாசிட்டிவ் ஆக்ஷன்லேயும் என்னை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும் எல்லா வீடியோ பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலமே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் அன்றைக்கே பண்ணிடணும். தள்ளி போட்டோம் அப்படின்னா போயிடும், அது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு புக்கை எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுங்க, ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசிங்க. அது ஒரு பேஜா அந்த ஃபுல் பேஜாலாம் நான் பார்க்காதீங்க. அதை வாசிச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆனால் புக் ரீடிங் இஸ் த ஹேபிட். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னோட வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கை மட்டும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இதை கண்டிப்பாக மாற்றிருக்கு அப்படிங்கிறது சாத்தியம். புக் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் புக் ரீடர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் வேணுங்கன்னா புக் ரீடிங் இஸ் மை சஜஷன். தேங்க்யூ ஸோ மச்.